வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் கிரேவி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் லெக் பீஸ் 1/2 கிலோ, கடலை எண்ணெய் 50 கிராம், தக்காளி வெங்காயம் அரைத்தது 1 கப், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போது 50 கிராம் கடலெண்ணெய் ஊற்றுறோம். 50 கிராம் கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம். இது நல்லா வெடித்து வரணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா வெடித்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். சேர்த்து வதக்கி விட்டுறோம். தக்காளி வெங்காயம் விழுது நம்ம சேர்க்குறோம். சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்க விடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்க விடுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். அடுத்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுறோம். நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம 1/2 கிலோ லெக் பீஸ் எடுத்துருக்கோம். அதை நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். லெக் பீஸ் சேர்த்துக்கலாம். 4 லெக் பீஸ் எடுத்துருக்கோம். அதோட எக்ஸ்ட்ரா ஒரு விங்ஸும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த கிரேவியோட கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே நம்மளுக்கு சிக்கன் லெக் கிரேவி தயாராகிடும். நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நமக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. நமக்கு தேவையான அளவு. இந்த நேரத்தில் நாம் வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டுட்டு இறக்கி பரிமாறிடலாம். சூப்பரான சிக்கன் லெக் கிரேவி தயாராகிடுச்சு. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. சிக்கன் லெக் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த மாதிரியே உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.